விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதிஹி அயம் திரயன்னபி வேதனாயாம் விதுரதீவ தனோதி மனோபுவகாய சுஹ்ருதி அயே ஹிருதயே மதனவ்யதாயாம். இந்த சரணத்தில் இந்த அஷ்டபதியினுடைய முன் ஸ்லோகத்தில் இந்த ராதை அங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அந்த சகியை பார்த்து அயேன்னு சகியை பார்த்து தன்னுடைய மனசில் உள்ள தாபத்தை சொல்றா. அயம் விதுஹு மனோபுவஹ சுஹ்ருதயே விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதிஹி திரயன் வேதனாம் திரயன் நபி. அந்த சந்திரன் உதிச்சுட்டானோ சந்திரனை பார்த்த உடனே வேதனை தாங்கலையா, விரகம். அயம் விதுஹு வெள்ள வெளேர்னு இருக்கு, அதில் ஒரே ஒரு கருப்பு ஒரு களங்கமும் இருக்கு. அந்த களங்கம் வந்து மான்னு சொல்லுவா, சந்திரனில் இருக்கிறது. அந்த சந்திரனை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தோன்றதுங்கிறார். மனோபுவஹா சுஹ்ருதபி. சந்திரன் வந்து எல்லாருக்கும் வேண்டியவனா, சுஹ்ருத். இதில் வந்து மனோபுவஹா சுஹ்ருத்துன்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறது எல்லாருமே இப்படி தான் பண்ணியிருக்கா. வியாக்கியானம் பண்ணும் மனோபுவகாங்கிறதுக்கு மன்மதன் அர்த்தம். மனோபுவகான்னா மன்மதன், மனசிஜன், மனசுலேருந்து தோன்றினவனும் மன்மதன். மன்மதனுக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு அது மாதிரிலாம் இந்த அப்படிலாம் நம்ம அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா இந்த அஷ்டபதியோட பக்தி ரசமே மாறிவிடும். சப்தார்த்தம் வந்து அந்த சப்தார்த்தத்தை நாம் வந்து நமக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா விரோதம் இல்லாமல் சொல்ல முடியும். மனோபுவகாங்கிறது என்னென்னா மனசில் தோன்றினவன். பகவானுடைய மனசில் தோன்றினவன் யாரு? சந்திரமா மனசோ ஜாதா. பகவானுடைய மனசில் தோன்றினவன் சந்திரன், கண்களில் தோன்றினவன் சூரியன். இது மாதிரி புருஷ சூக்தம் சொல்கிறது நமக்கு. இங்கே மனோபுவகான்னா மன்மதன் அர்த்தம் இல்லை, சந்திரன். ஏன்னா நமக்கு வந்து இந்த புராணங்கள்லையே ராமச்சந்திர பிரபு வனவாசத்துக்கு காட்டுக்கு போகும்பொழுது ஆசீர்வாதம் பண்ணுறா. சுவாமியினுடைய அவதார கட்டத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. கௌசல்யா சுஜுபேதேனே புத்திரேணாமித தேஜசா யதாவரேண தேவானா மதிதிகி வஜ்ரபாணினான்னு ஸ்லோகம், அவதார ஸ்லோகம். வஜ்ரபாணியான அந்த பிள்ளையை பெத்தபோது அதிதி அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டாள் கௌசல்யாதேவி. புத்திரேன அமித தேஜசா. இந்த அதிதியோட பிள்ளை யாரு? இந்திரன். இந்திரனை பெற்ற போது அதிதி அம்மா எவ்வளவு பட்டாலோ அவ்வளவு சந்தோஷம்னு சொல்றா. இந்திரன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வஜ்ரபாணினான்னு இருக்கு, வஜ்ராயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்காரு. இந்திரன் இல்லை. இந்திரன் இல்லை. ஏன் இந்திரன் இல்லை அப்படின்னா, இந்திரன் என்னென்ன ட்ரபிள் கொடுத்தானோ அத்தனையும் சரி பண்ண போகிறார் ராமர் வந்து அகல்யா ஆசிரமத்துக்கு போய். இந்திரனால் வந்த சாபத்தை இவர் தான் போக்க போகிறார்.
அப்போ இவர் என்னமா இந்திரனுக்கு சமமாக சொல்ல முடியும்? அமித தேஜசான்னு இருக்கு. அதாவது மகாப்பிரகாசமான பிள்ளைய பெற்றபோது அதிதி அம்மா பட்ட சந்தோஷம்னா, மகாப்பிரகாசமான தேஜஸ்வியான பிள்ளை யாருன்னா இந்த அதிதியோட ஒரு புள்ள தான் ஆதித்யன், சூரியன். அதிதி அம்மாவோட புள்ள தான் சூரியன். அதனால தான் அவனுக்கு ஆதித்யன்னு பேர். அந்த ஆதித்யனை சூரியனை பெற்ற போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷம். இங்கே அமித தேஜசாங்கிறது வேணா சூரியனுக்கு மேட்சாகுமே தவிர வஜ்ரபாணினான்னா மேட்சாகாது. சூரியன் என்ன வஜ்ராயுதமாக வச்சுட்டு இருக்கார்? இந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை. இப்போ அதிதியமாக பெற்ற புள்ள வேற யாருன்னா இதே ஆசிரமத்தில் தான் இந்த அதிதிக்கும் கஷ்யபருக்கும் வாமனாவதாரம் பண்ணினாராம் பிரபு வாமனமூர்த்தி. அந்த வாமனமூர்த்தியை பெற்ற போது அதிதி அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டால் கௌசல்யா ராமனை பெற்ற போதுன்னு அர்த்தம். இதுக்கு வஜ்ரபாணினான்னு இருக்கணும். அங்கே இந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருந்தான். அந்த இந்திரன்ட்ட உள்ள வஜ்ராயுதங்கிறது ஒன்று மேட்சாச்சு, அமித தேஜஸா மேட்சாகலை. இங்கே சூரியனுக்கு அமித தேஜஸா மேட்சாயிடுத்து, வஜ்ரபாணினா மேட்சாகலை. இங்கே வாமனமூர்த்திக்கு அமித தேஜஸா மேட்சாயிடுத்து, வஜ்ரபாணினா மேட்சாகலை. கையில் வஜ்ராயுதம் இல்லையோனோ, கையில் வஜ்ராயுதம் வச்சுண்டா தான் வஜ்ரபாணி இல்லை. அவருடைய சுஜாத ரேகாத்மக சங்கச்சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கரார சங்கரேகே சக்கரரேகே யவரேகே துவஜரேகை வஜ்ரரேகை முதலிய மங்கள ரேகைகள் கையில் இருக்குது, பாணியில். இந்த கையில் வஜ்ரரேகை இருக்கிறதுனாலேயே வாமனமூர்த்தி வஜ்ரபாணி. எப்படி இந்த பதத்துக்கு நாம் இந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, வாமனமூர்த்தின்னு எப்படி இந்த பதத்தை நாம் விசதமாக அனலைஸ் பண்ணால் நமக்கு வெளியில் வரும், இந்த பதத்தினுடைய யதார்த்தம் புரியறதோ, அதுபோல் மனோபுவகான்னா எடுத்த உடனே இங்கிலீஷ் புஸ்தகம் மாதிரி மன்மதன் எழுதக்கூடாது. இங்கிலீஷ் புஸ்தகம் வியாக்கியானத்தில் மன்மதன் எழுதுகிற மத்தியில் அதை எழுதக்கூடாது. மனோபவா யார்? சந்திரமா மனசோ ஜாதா, சந்திரன். இப்போ இந்த விஷயம் சந்திரன் விஷயமான ஸ்லோகம் அது. விதுகு மனோபுவா சுகிருத். சுகிருத்துன்னா பிரத்யுபகாரம் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் ஹிதம் பண்ணுறவன் சுகிருத்து. சந்திரனை பாருங்க, யாருக்காவது யார்கிட்ட ஏதாவது தேங்க்ஸ் எதிர்பார்க்குறாரா? அவர் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு இருக்கார். அவருக்கு சூரியன்டேந்து வாங்கி நமக்கு கொடுத்துட்டுருக்கார். சூரியனுடைய பிரகாசம் நம்மளால் தாங்க முடியுமோ அதை அவர் வாங்கி அத்தனையும் நமக்கு குளிர்ச்சியாக கொடுக்குறார். அமிர்த கிரணன்னு பேர், அதுலேருந்து அமிர்தம் சொட்டுறது. அத்தனை ஓஷதிகளும் பயிர்களும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் வளர்கிறதுக்கு சூரிய கிரணம் உண்டி போகாது, ஜலம் உண்டி போகாது, சந்திரனுடைய கிரணம் பட்டால் தான் எல்லாம் நன்னா வளரும். அதனாலேயே அமிர்த கிரணன்னு பேர் சந்திரனுக்கு. எத்தனை மனசில் தாபம் இருந்தாலும் கங்கா பாபம், சசி தாபம். எத்தனை பாபம் இருந்தாலும் கங்கையில் ஸ்நானம் பண்ணினா போயிடும். மனசில் எவ்வளவு தாபம் இருந்தாலும் மொட்டை மாடியில் படுத்துண்டு அப்படியே ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை 10 நிமிஷம் பார்த்தா மனசில் உள்ள துக்கங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், எங்கே போச்சுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த துக்கத்தை போக்கக்கூடிய இந்த சக்தி பகவானுடைய ஹிருதயத்திலேருந்து வந்ததுனால சந்திரனுக்கு உண்டு. மனோபவான்னு சந்திரன். அதனால் இந்த சந்திரன் எல்லாருக்கும் ஹிதத்தை பண்ணுறவன், சுகிருத்தானவன். அப்பேற்பட்ட சந்திரன் இன்னைக்கு என்ன அவனை பார்க்கும்பொழுது வேதனாம் திரையன்னப்பி, என்னுடைய வேதனையை போக்குறவனாக இருந்தால் கூட இன்றைக்கி அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை பெருமையை சொல்லிட்டு கடைசியில் அவனை பார்க்க பிடிக்கலைங்கிறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறா. ஏன் கஷ்டமாக இருக்குது தெரியுமோ? விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதிகி. அந்த சந்திரனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கிருஷ்ணனோட முகந்தாண்டி தெரியறதுங்கிற. முகாம்புஜத்யுதிகி விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதிகி. கிருஷ்ணனுடைய முகம் பாண்டு இல்லை, வெள்ளை இல்லை. பாலாய நீலவபுஷே. கிருஷ்ணனோட உடம்பு என்ன கலர்? மேகம் போல் கருப்பு கலர். பாலம் நீலாம்புதாபம், நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. உடம்பு என்ன? சந்தன சர்ச்சித நீலகலேபர. பகவானுடைய திருமேனியை பாகவத வர்ணிக்கும் பொழுது ஸ்னிக்த பிராவிருட்கணஸ்யாமஹா,
அப்படியே நீர் கோத்துண்டு மழைகால மேகம் ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு அப்படியே ஆகாசத்தில் பந்தலை போட்டுண்டு நீர் கோட்டுண்டு மழையை கொட்டுறதுக்கு தயாராக இருக்கிற மேகத்தோட கலர் தான் கிருஷ்ணனோட கலருங்கிறார். எல்லா இடத்துலையும் கலரை, கிருஷ்ணனுடைய திருமேனி கலரை சொல்லும்பொழுது இதுதான் கலர். உடம்பு என்ன கலரோ அந்த கலர் தானே மூஞ்சி இருக்கும். அவருடைய முகம் எப்படி இருந்ததுன்னா திருஷ்டி போட்டு விட்டது கூட வெளியில் தெரியாத கலராக அவருக்கு. ஒரு திருஷ்டி போட்டு அழகாக இருக்கேன்னு ஒரு பொட்டு வச்சுருக்கா, அந்த பொட்டு கூட வெளியில் தெரியல, அப்படி ஒரு கருப்பு. கண்ணங்கருத்த கண்ணன் இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இது மாதிரி அவ்வளவு கருப்பு. அந்த கருத்த கிருஷ்ணனை இங்கே ராதா சொல்கிறா, விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதிகி. இவ சந்திரன் மாதிரின்னு சொன்னாலும் அதுக்கு இடம் இருக்கு. சந்திரன் மாதிரின்னு இடம் இருக்கு. அம்புஜலோச்சன கம்பு சுபக்ரீவ பிம்பாதர சந்திரபிம்பானன சாம்பேயநாசாக்ர லக்ன சுமூத்திக சாரத சந்திரா ஜனித மதன். நாராயண தீர்த்தர் சொல்றார் சாரத சந்திராங்கிறார். சரத்கால சந்திரன் போன்ற திருமுகம் கிருஷ்ணனுக்கு. சந்திரமண்டல சமான சாருததி கண்டவேன சாந்திர நவநீதா யாரம் மந்திர மம கிருகாண மஞ்சுளனு புராபரண சுந்தர சூட்டய சாதரம் கே கிருஷ்ண 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 பாலகிருஷ்ண முத்து கிருஷ்ண ஆயகி மாதவா மாதவா. நாராயண தீர்த்தரே சந்திரமண்டல சமான கருப்பு கிருஷ்ணனை இவா ரெண்டு நாராயண தீர்த்தர் வெளுப்புங்கிறார். வெளுப்புன்னு எதை அனுசரித்து சொன்னார்னா இந்த ஸ்லோகத்தை அனுசரித்து தான் சொல்லியிருக்கார். ஏன் கிருஷ்ணனோட முகம் மாத்திரம் உடம்பு வெளுக்கல, உடம்பு கருப்பு தான், முகம் மாத்திரம் வெளுத்துடு தான். அதனால தான் ராதாதேவி சொல்கிறாங்க விரக பாண்டு முராரி முகாம்புஜத்யுதி. விரகத்தினால வெளுப்பான அந்த திருமுகத்தாமரையோட சோபையை உடையவன். இது எதை காண்பிக்கிறதுனா 2 நாள் முன்னாடி சொன்னேன், அதை ஸ்மரிச்சாதான் புரியும். இது பகவானுக்கிட்ட நெருங்க நெருக்க நெருங்க அந்த பிரேமையினுடைய பூர்ண நிலை நமக்கு சித்திக்கிற காலத்தில் 8 பாவங்கள் நமக்கு சித்திக்கும்னு நாம் முதல்ல இந்த பக்தி விஷயமான சமாச்சாரம் சொல்லும்போது சொன்னேன். 8 பாவங்கள் பகவானுடைய சாமீப்பியம் வந்த உடனே, அவ்வளவு நெருக்கம் வந்த உடனே, பூர்ண நிலை அடைஞ்ச உடனே 8 பாவங்கள் வரும். கத்கதமாகும், ரோமாஞ்சம் ஏற்படும், தொண்டை தழுதழுக்கும், மூர்ச்சையாவா, இப்படி ஒவ்வொன்று சொல்லும்பொழுது முகம் கலர் மாறி போயிடும்னு ஒன்று இருக்குது. திருமுகம் கலர் விவரணமாக போயிடும், கலர் மாறும்னு. இது 14வது அஷ்டபதியில் அந்த சகியை சொல்லும் பொழுது அந்த பாக்கியசாலிக்கு கிருஷ்ணனுடைய சமீபத்துக்கு வந்த உடனே அந்த பாவம் சித்திச்சுது, அஷ்டபாவங்களும் சித்திச்சு அவளுடைய முகம் விவரணமாக ஆச்சு, கலர் மாறினதுன்னு 14வது அஷ்டபதியில் சொல்லிவிட்டு 15வது அஷ்டபதியில் அப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தாளுடைய ஆலிங்கனத்தினால இந்த கிருஷ்ணனுக்கும் விவரணம் வந்துடுத்துங்கிறார். அந்த பக்தாளுக்கு எவ்வளவு ஒரு எந்த நிலையோ பிரேமையில், அந்த பிரேமை அவர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால பகவானுக்கும் வந்துடுத்து விரகப்பாண்டு. அதனால தான் இங்கே சந்திரன் போன்ற திருமுகம்னு சொன்ன காரணம் விவரணம்ங்கிற ஒரு பாவத்தினால. அஷ்டபாவத்தில் ஒன்று விவரணமும் கலர் மாறுறது முகம் விரகத்தில், இந்த பாவத்தில். விதுரதீவதனோதி மனோபுவகாயா சுஹృதயே ஹிருதயே மதனவ்யதா விஜய் சமுதீத மதனே
ரமணீவதனே தும்பன சலித அதரே அயே சகி மிருகமத தீலகம் லிகதி சபுலகம் மிருகமத தீலகம் லிகதி சபுலகம் மிருகவீவரஜனி करे गोपाल मृगमीवरजनी करे गोपाल रमते यमुना पुलिनवने विजयी मुरारिही अधुना रमते यमुना எப்படி வேணுகீதத்தில் அங்கே நடக்கிறத இங்கே இருந்துன்னு ஸ்மரிச்சுண்டு அந்த கோபிகைகள்லாம் பேசினான்னு பாகவதம் சொல்கிறதோ இவளுடைய கற்பனை அது. இப்படிலாம் கிருஷ்ணன் பண்ணுறான். விஜயி ஜெயஸ்ரீயோடு பிரகாசிக்கிறான், அந்த கோபியோட கூட விளையாடுறான், லீல பண்ணுறான். ரமத்தே ரமு கிரீடாயாம்னு வர்பது தாது, விளையாடுறான்னு அர்த்தம், கிரீடிக்கிறான். என்ன மாதிரி அந்த கோபியோட கூட ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லும் பொழுது சமுதித மதனே யமுனா புலினே. யமுனக்கரையில் யமுனா புலினம்னா ஒரு பாதியில் ஜலம் ஓடும், யமுனை ஜலம் ஓடும், பாதி மணலாக இருக்கும். அந்த மணல் பாங்கான பிரதேசத்துக்கு புலினம்னு பேர். இந்த யமுனக்கரையில் மணல் பாங்கான பிரதேசத்தில் அந்த கோபியோட கூட ராசத்தில் ஈடுபட்ட அந்த கிருஷ்ணன் சமுதித மதனே. அந்த சன்னிவேசம் எப்படி இருக்குன்னா, மன்மதனுக்கு தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு சில பக்கபலம் வேணும். பக்கபலங்கள்லாம் இருந்தால் தான் மன்மதனால் ஒழுங்காக வேலை செய்ய முடியும். அவனுக்கு பக்கபலம்ங்கிறது என்னன்னா, ராத்திரி, மலையமாருதம், சந்திரன், தனிமை, ஏகாந்த், இதெல்லாம் இருந்தால் தான் மன்மதனுக்கு அவனுடைய காரியத்தை பார்க்க முடியும். இதுபோல் மன்மதன் பிரவேசிக்கிறாங்கிற மாதிரி ஒரு பரிஸ்திதி, இந்த சூழ்நிலை. அதில் அந்த கோபியை அழிச்சுன்னு வந்து அவளுக்கு முத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் அந்த கோபியை இழுத்து அணைச்சி கட்டிண்டாங்கிறார். ஆலிங்கனம் பண்ணிண்டு சும்பன சலித அதரே, அவளுக்கு முத்தம் கொடுக்குறாண்டி. அப்படி முத்தம் கொடுத்து அந்த கிருஷ்ணன் அவளோட ராசத்தில் ஈடுபட்டிருக்கான். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது மேலே இன்னும் 2-3 வரப்போகிறது இது மாதிரி. இதெல்லாம் என்ன அப்படின்னா, யதார்த்தம் என்னன்னா, இது அங்கே நடக்கிறதா நடக்கலையாங்கிறது விஷயம் இல்லை. அதிஸ்நேக பாபசங்கின்னு ஒரு நியாயம். யார்கிட்ட ரொம்ப அபிமானம் வச்சுருக்கோமோ அவளை பற்றி தப்பாகவே மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதிஸ்நேக பாபசங்கி ஒரு நியாயம் இது. இந்த கிருஷ்ணன்ட்ட இவ்வளவு அபிமானம் வச்சதுனால அவள் என்ன நினச்சனுட்டா, இது மாதிரிலாம் பண்ணுவா, அது மாதிரிலாம் பண்ணுவான்னு இவளுக்கு இல்லாததை யாருக்குமே தோணாது, இல்லாத விஷயம் தோணவே தோணாது. இவளுக்கு ஏன் இப்படி தோணினதுன்னா, தனக்கு பண்ணியிருக்கானோன்னு இப்படி இல்லை, தனக்கு பண்ணினதுனால தான் அவள் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறா. பண்ணினானா அப்படின்னா, வாபீஷு வித்ரும தட்டா ஸ்வமலா மிருதாப்சு பிரேஷ்யான்விதா நிஜவனே துளசி பிரீஷம் அபியர்ச்சதி ஸ்வலகமுன்னசவக்திரம் வீக்ஷ்ய உச்சேஷிதம் பகவதேதி.
அமதாங்க யச்ரீஹி. வைகுண்ட வர்ணனம்னு பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் ஒரு இடம் வருது. சனகாதி யோகிகள் வைகுண்டம் போகும்பொழுது ஒவ்வொரு வாசலில் ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறார். கிட்டக்க நெருங்கியாச்சு. ஒவ்வொரு வாசலாக 7 வாசல் தாண்டி அப்படி 8வது வாசலுக்கு வரும்பொழுது ஸ்ரீரூபிணி குணயதி சரணா. மகாலட்சுமி என்ன பண்ணுறா? தாயார் கையில் தாமரையை வச்சுன்னு சுற்றிகிட்டே இருக்காளாம். எதுக்கு சுற்றுறான்னு துருவச்சரித்திரத்தில் வேறொரு காரணம் சொல்கிறார். இங்கே சொல்லும் பொழுது பெருமாள் அவர் உட்கார்ற இடம், பெருமாள் செத்த படுத்துக்கிற இடம், பெருமாள் நடக்கிற இடம், இந்த இடத்துல அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு தாமரையால் பெருக்கின்னு இருக்காளாம் அந்த இடத்த தாயார் மகாலட்சுமி. அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, ஸ்ரீவனம்னு பேர் ஒரு இடம். வைகுண்டத்திலேயே ஒரு இடம், திவ்யமான குளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், வைடூரியம், இது மாதிரி அந்த ரத்னங்கள்னால படிக்கட்டுகள், அந்த 4 பக்கமும் படிக்கட்டு. அந்த அதில் உள்ள ஜலம் இருக்கு, முகம் தெரிகிற மாதிரி சுத்தமான ஜலம், அமலாமிருதாப்சு, சுத்தமான ஜலம். அந்த இடத்துல ஒரு தாம்பாளத்தில் சந்தனம், அட்சதை, புஷ்பங்கள்லாம் வச்சுண்டு, காலை துடைக்கிறதுக்கு ஒரு டவலை வச்சுண்டு, பாத்திரங்களெல்லாம் சித்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டுருக்காளாம் தாயார். எதுக்குன்னா பக்தாளை ரட்சிச்சுட்டு பகவான் வைகுண்டம் வந்த உடனே அவர் இருக்கிற இடத்துக்கு சேஷசேனத்துக்கு இவள் போகாமல் அந்த பெருமாளை கையை பிடிச்சி அவளுக்கு பர்சனலாக ஒரு இடம் இருக்கணும் அந்தப்புறத்தில் தாயாருக்கு. அங்கே தான் இந்த குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு அழிச்சுன்னு அந்த படிக்கரையிலேயே பகவானை படிக்கட்டில் உட்காத்தி வச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுடைய சரணத்தை அலம்பி சந்தனத்தை இட்டு, அட்சதை இட்டு, குங்குமத்தை இட்டு, புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி அந்த சரணத்தை தானே பூஜை பண்ணுவலாம் மகாலட்சுமி. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.